வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக. பொதுவாகவே சிம்ம ராசி என்பது ஜோதிடத்தில் மிகவும் வலிமையான கம்பீரமான பெருமைமிக்க ராசிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. சூரியன் ஆட்சி செய்யும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் இயல்பாகவே ஒரு அரச குணத்தையும் தலைமை தன்மைகளையும் உடையவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய நடத்தை, பேச்சு, தோற்றம், சிந்தனை இவை அனைத்திலும் ஒரு தனித்துவமான பெருமை மற்றும் கம்பீரம் காணப்படும். எங்கு சென்றாலும் அவர்கள் சாதாரண மனிதர்களாக இருக்க விரும்ப மாட்டார்கள். அனைவராலும் கவனிக்கப்படும் இடத்தில் நிற்க வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்குள் இயல்பாகவே இருக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் பல நேரங்களில் தங்கள் மனதில் வைத்து கொண்ட இலக்கை அடைய தைரியமாக முயற்சி செய்வார்கள். எந்த சூழ்நிலையிலும் தங்களை தாழ்த்து கொள்ளாமல் தன்னம்பிக்கையுடனும் முன்னேற வேண்டும் என்பதே அவர்களின் வாழ்க்கை நெறியாக இருக்கும். அவர்களுடைய உள்ளத்தில் மிகுந்த தைரியம், பெருந்தன்மை மற்றும் பிறரை வழிநடத்தும் திறன் இருக்கும். சிம்ம ராசியில் பிறந்தவர்களின் மனப்பாங்கு மிகவும் விசாலமானதாக இருக்கும். அவர்கள் தங்களை மட்டும் நினைப்பவர்களாக இல்லாமல் தங்களுடன் இருக்கும் குடும்பத்தினரும் நண்பர்களும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தையும் கொண்டிருப்பார்கள். அவர்களிடம் ஒரு தனித்துவமான காந்த ஈர்ப்பு இருக்கும். அதனால் அவர்களை சுற்றி உள்ளவர்கள் அவர்களிடம் எளிதாக ஈர்க்கப்படுவார்கள். சில சமயங்களில் அவர்கள் கொஞ்சம் ஆணவமாக தோன்றினாலும் உண்மையில் அவர்களுடைய உள்ளம் மிகவும் மென்மையானது. மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற மனப்பான்மை அவர்களிடம் அதிகமாகவே இருக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் ஒருவரை நேசித்து விட்டால் அந்த உறவை மிகவும் மதித்து காப்பார்கள். அவர்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் மிகவும் நம்பகமானவர்களாக இருப்பார்கள். வேலை மற்றும் வாழ்க்கை முன்னேற்றம் குறித்து பார்த்தால் சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாகவே தலைமை பொறுப்புகளில் இருந்து விலகக்கூடியவர்கள். அவர்கள் வழிநடத்தும் திறன், தீர்மானம் எடுக்கும் தைரியம் மற்றும் எந்த விஷயத்திலும் முழு மனதுடன் ஈடுபடுவது போன்ற குணங்களால் பல துறைகளில் முன்னேற முடியும். நிர்வாகம், அரசியல், கலைத்துறை, வணிகம் அல்லது பொதுமக்களுடன் தொடர்புடைய வேலைகள் இவற்றில் அவர்கள் அதிக வெற்றியை அடையக்கூடும். அவர்களுக்கு புகழ் மற்றும் பாராட்டு மிகவும் முக்கியமானவை. யாராவது அவர்களை பாராட்டினால் அவர்கள் இன்னும் அதிகமாக உற்சாகத்துடன் செயல்படுவார்கள். அதே நேரத்தில் விமர்சனங்களை ஏற்கும் போது சில நேரங்களில் மனதில் வருத்தம் கொள்ளக்கூடும். காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் சிம்ம ராசிக்காரர்கள் மிகவும் உண்மையானவர்களாகவும் பாதுகாப்பு உணர்வு கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையை மிகவும் மதித்து அவர்களுக்கு ஒரு ராஜா அல்லது ராணி போல வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே அவர்களின் முக்கியமான எண்ணமாகவே இருக்கும். சில நேரங்களில் அவர்களின் கட்டுப்பாட்டு குணம் காரணமாக குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆனால் அவர்கள் உள்ளத்தில் இருக்கும் அன்பு மற்றும் பொறுப்பு உணர்வு அந்த பிரச்சனைகளை விரைவில் சரி செய்ய உதவும். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை முறை பெரும்பாலும் உயர்ந்த இலக்குகளை கொண்டதாக இருக்கும். அவர்கள் பெரிய கனவுகளை காண்பார்கள். அந்த கனவுகளை நினைவாக்குவதற்காக கடின உழைப்பாக இருப்பார்கள். வாழ்க்கையில் ஒருமுறை வெற்றி அடைந்து விட்டால் அதனை தொடர்ந்து வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற உறுதியும் அவர்களிடம் இருக்கும். அவர்கள் சாதாரண வாழ்க்கையை விரும்பாமல் பெருமைமிக்க சாதனைகள் மூலம் தங்களை நிரூபிக்க விரும்புவார்கள். அதனால் பல சமயங்களில் அவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக மாறுவார்கள். சுருக்கமாக சொல்ல போனால் சிம்ம ராசிக்காரர்கள் தைரியம், தலைமைத்திறன், பெருந்தன்மை மற்றும் கம்பீரம் ஆகிய குணங்களின் சங்கமமாக இருப்பவர்கள். அவர்களின் வாழ்க்கை வழி எப்போதும் சாதாரண பாதை அல்ல. அவர்கள் எங்கு சென்றாலும் ஒரு தடத்தை உருவாக்குவார்கள். அவர்களை சரியாக புரிந்து கொள்ளும் மனிதர்கள் அருகில் இருந்தால் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை அடையக்கூடியவர்கள். அதே போலதான் சிம்ம ராசிக்காரர்களின் குணாதிசயங்களை மேலும் ஆழமாக பார்த்தால் அவர்கள் வாழ்க்கையை மிகவும் உயர்ந்த பார்வையுடன் அணுகும் மனிதர்கள் என்று கூட சொல்லலாம். அவர்கள் செய்யும் எந்த செயலாக இருந்தாலும் அதில் ஒரு பெருமை மற்றும் சிறப்பு இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். சாதாரணமாக வாழ்வது அவர்களுக்கு பிடிக்காது. தங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களின் மனதில் எப்போதும் இருக்கும். அதனால்தான் சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்புகளை தேடி செல்லும் பழக்கம் உடையவர்கள். அவர்கள் பேசும்போது கூட ஒரு நம்பிக்கை நிறைந்த குரல் இருக்கும். அந்த குரலும் அந்த ஆளுமையும் மற்றவர்களை ஈர்க்கும் சக்தியாக மாறும். பல நேரங்களில் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஊக்கம் அளிக்கும் தலைவராக மாறிவிடுவார்கள். அவர்களுடைய மனதில் இருக்கும் பெருமை சில நேரங்களில் ஆணவமாக தோன்றினாலும் உண்மையில் அது தங்களின் ஆளுமை மீது இருக்கும் நம்பிக்கையின் வெளிப்பாடாகும். சிம்ம ராசிக்காரர்களின் நண்பர்கள் வட்டம் பொதுவாக பெரியதாக இருக்கும். காரணம் அவர்கள் எளிதில் மற்றவர்களுடன் பழகும் தன்மை கொண்டவர்கள். ஒருவருடன் நட்பாக பழக ஆரம்பித்தால் அந்த நட்பை மிகவும் உண்மையுடன் காப்பாற்றுவார்கள். அவர்களிடம் ஒரு ராஜகுணம் இருப்பதால் நண்பர்களுக்காக செலவழிக்கவும் தயங்க மாட்டார்கள். சில நேரங்களில் மற்றவர்கள் சிரமத்தில் இருந்தால் உடனே உதவி செய்யும் மனப்பான்மை அவர்களிடம் இருக்கும். ஆனால் அவர்களை யாராலும் துரோகம் செய்தால் அதை அவர்கள் ஒருபோதும் எளிதாக மறந்துவிட மாட்டார்கள். அந்த நினைவு அவர்களின் மனதில் நீண்ட காலம் இருக்கும். அதனால் சிம்ம ராசிக்காரனுடன் உண்மையாக நட்பாக இருப்பவர்கள் அவர்களின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான இடத்தையும் பெறுவார்கள்.
பண விஷயங்களில் சிம்மராசிக்காரர்கள் பெரும்பாலும் பெரிய கனவுகளுடன் செயல்படுவார்கள். அவர்களுக்கு சிறிய அளவிலான சாதனைகள் போதாது. அவர்கள் எப்போதும் பெரிய அளவிலான முன்னேற்றத்தை விரும்புவார்கள். பணம் சம்பாதிப்பதற்காக அவர்கள் கடினமாக உழைப்பார்கள். ஆனால் அதே சமயம் அந்த பணத்தை வாழ்க்கையை அழகாக அனுபவிக்கவும் பயன்படுத்துவார்கள். நல்ல உடை, நல்ல வீடு, மதிப்புள்ள வாழ்க்கை முறை இவற்றை அவர்கள் விரும்புவார்கள். சில நேரங்களில் அவர்கள் மிகுந்த பெருமையுடன் செலவழிப்பதால் சேமிப்பு குறைவாக இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் வாய்ப்புகள் கிடைத்தால் அவர்கள் மீண்டும் உயர்ந்து நிற்கும் திறன் கொண்டவர்கள். அவர்களுடைய தன்னம்பிக்கை அவர்களை பல தடைகளை கடக்க உதவும். சிம்ம ராசிக்காரர்களின் மறைமுகமான குணங்களில் ஒன்று, அவர்கள் வெளியில் மிகவும் தைரியமாகவும் உறுதியுடனும் தோன்றினாலும் உள்ளத்தில் மிகவும் உணர்ச்சி பூர்வமானவர்கள் என்பதுதான். யாராவது அவர்களை மதிக்காமல் நடந்து கொண்டால் அது அவர்களை மிகவும் பாதிக்கும். அவர்களுக்கு மரியாதை மிகவும் முக்கியமானது ஒன்று. அவர்கள் செய்த உழைப்பை யாராவது பாராட்டினால் அது அவர்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சிகளை கொடுக்கும். அதே சமயம் யாராவது அவர்களை அவமதித்தால் அந்த வேதனை அவர்களின் மனதில் நீண்ட காலம் இருக்கும். அதனால்தான் சிம்ம ராசிக்காரர்கள் தங்களை மதிக்கும் மனிதர்களுடன் தான் அதிகமாக பழக விரும்புவார்கள். வாழ்க்கையில் சவால்களை எதிர்கொள்ளும் போது சிம்ம ராசிக்காரர்கள் மிகவும் உறுதியான மனப்பாங்குடன் இருப்பார்கள். தோல்வி அவர்களை சில நேரம் தடுக்கலாம், ஆனால் அது அவர்களை முற்றிலும் உடைத்து விடாது. மாறாக அந்த தோல்வியை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு மேலும் வலிமையுடன் மீண்டும் முயற்சி செய்வார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கும் சூரிய சக்தி போன்ற உற்சாகம் அவர்களை எப்போதும் முன்னேற்றத்தின் பாதையில் தள்ளி கொண்டு செல்லும். அதனால் பல விஷயங்களில் சிம்மராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பெரிய சாதனைகளை அடையும் மனிதர்களாகவே மாறுவார்கள். அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசியாதிபதியான சூரியன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கிறார். ராசிநாதன் ராசியை பார்ப்பது நல்ல அமைப்பாகும். யோகத்தை தரக்கூடிய செவ்வாய் ராசிநாதனுடன் சேர்ந்திருப்பது, ராசிநாதனுடன் தனாதிபதி லாபமாதியாகிய புதனும் சேர்ந்திருப்பது அற்புதமான அமைப்பாகும். இந்த மாதம் வரை தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். மனதில் சுறுசுறுப்பு, தன்னம்பிக்கை உண்டாகும். அதேபோல் கவனமாக இருப்பதும் செயல்படுவதும் நல்லது. ராசிநாதனாகிய சூரிய பகவான் 8ஆம் இடமான அஸ்தமஸ்தானத்தில் மறைந்து சனி பகவானுடன் சேர்கிறது. சூரியன் சனி பகை கிரகம் என்பதால் மன அழுத்தம், டென்ஷன் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வதும் நல்லது. நெகட்டிவான விஷயங்களுக்குள் செல்லாமல் இருப்பதும் நல்லது. இந்த மாதம் நீங்கள் நினைத்ததெல்லாம் ஜெயமாகும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும். குரு உங்கள் ராசிநாதனை பார்ப்பது அற்புதமான நன்மைகளை கொடுக்கும். இந்த மாதத்திற்கு பிறகு எந்த விஷயங்களை செய்தாலும் யோசித்து நிதானமாக செயல்படுவதும் நல்லது. மேலும் சிம்ம ராசியினருக்கு ஏற்கனவே அஷ்டம சனி நடந்து கொண்டிருப்பதால் மனம் ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் சூழல் ஏற்படும். 2ஆம் அதிபதி குடும்பம், வாக்கு, ஸ்தனஸ்தானத்தின் அதிபதியான புதன் பகவான் 7ஆம் இடத்தில் சென்று அமர்ந்திருப்பது சிறப்பானதாகும். உங்கள் ராசியை பார்ப்பதால் சமயோஜித புத்தியை தரும். குரு வக்ர நிவர்த்தி அடைந்து புதனை பார்ப்பதால் பொருளாதார சிக்கலிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்ப நலத்தில் சில சுப காரியங்கள் நடக்கும். பணத்தை கையாளுகிற விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். ராகு பகவான் பிரமாண்ட ஆசையை கொடுக்க வாய்ப்புள்ளதால் எந்த விஷயத்திற்கும் ஆசைப்படாமல் இருப்பதும் நல்லது. சூரியன் செவ்வாய் இணைந்திருப்பதால் ஆக்ரோஷத்தை தவிர்ப்பதும் நல்லது. நீங்கள் நல்லதே சொன்னாலும் அதில் குறை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் கவனம் தேவை. சுக்கிரன் 8ஆம் இடத்தில் உச்சமாக அமர்ந்திருப்பதால் கடல் கடந்த பயணம் மேற்கொள்வீர்கள். யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருப்பதும் நல்லது. குழந்தைகளால் அனுகூலம், ஆதாயம் ஏற்படும். படிப்பு நன்றாக இருக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கடன் எதிர்ப்பு, நோய் விஷயத்தில் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குள் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. கடனை வளைப்பதற்கான வாய்ப்புள்ளதால் உங்கள் தகுதிக்கு மீறி கடன் வாங்குவதை தவிர்ப்பதும் நல்லது. இல்லை என்றால் தேவையில்லாத பிரஷர் ஏற்படும். ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். உஷ்ணம், கால்வலி, கிட்னி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம் ஏற்படும். வண்டி வாகனத்தில் யோகங்கள் ஏற்படும். ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு அழுத்தம் ஏற்பட்டாலும் நல்ல பணவரவு உண்டாகும். ஆவணங்கள் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. ஏனென்றால் சிம்ம ராசியினருக்கு உங்கள் ராசியிலேயே சந்திர கிரகணம் நடைபெற உள்ளது. இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசியில் சந்திரன் கேதுவின் சேர்க்கை நடைபெற உள்ளது. சந்திர கிரகணம் பூரம் நட்சத்திரத்தில் நிகழ உள்ளது. சிம்ம ராசியை சேர்ந்த மகம், உத்திரம், பூரம் ஆகிய 3 நட்சத்திரங்களுக்கு சந்திர கிரகணம் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் கிரகண சாந்தி செய்து கொள்வதும் அவசியமாகும். இந்த கிரகண நேரத்திற்கு பிறகு பல மாற்றங்கள் சிம்ம ராசியினர் வாழ்க்கையில் ஏற்படும். குறிப்பாக தொழில் செய்பவர்களுக்கு, ஏற்றுமதி தொழில் செய்பவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்கள், வெளிநாட்டில் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய யோகங்கள் உண்டாகும். எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் நன்றாக புகழ் பெறுவீர்கள். மனசஞ்சலம் இருந்து கொண்டே இருக்கும். கிரக அமைப்புகளை பார்க்கும் போது சிம்ம ராசிகள் சந்திரன் கேது, மகர ராசிகள் புதன் ராகு செவ்வாய் சூரியன், கும்பராசிகள் புதன் செவ்வாய் ராகு சூரியன், மீன ராசிகள் சுக்கிரன் சனி, மிதுனத்தில் புதன் பகவான் ஆகியோர் உள்ளனர்.
பிசினஸ் செய்பவர்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் நிறைய மாறுபாடுகள் ஏற்படும். மன வேறுபாட்டிலேயே உங்களுடன் நடந்து கொள்வார்கள். சில பேர் உங்கள் தொழிலை விட்டு வேறு தொழிலில் இணையும் வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை. அஷ்டமத்தில் சுக்கிரனும் சனியும் இணைப்பதால் திருமண யோகம் உண்டாகும். திருமண உறவில் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும். நீண்ட நாட்களாக வியாதிகள் இருக்கக்கூடியவர்கள் வியாதியில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சிலருக்கு உடல்நல பிரச்சனைகளை கொடுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. பலருக்கு உடல்நல பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். 6 கூடிய சனி 8ஆம் இடத்தில் அமர்ந்து விபரீத ராஜயோகத்தை கொடுக்க உள்ளார். நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த வியாபாதிகள் நீங்குவதற்கான மருத்துவ ஆலோசனைகளை கேட்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும். தாயின் உடல்நிலையில் அதிகமான கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். மனக்கலக்கங்கள் அவ்வப்போது இருந்து கொண்டே இருக்கும். கிரகண நேரத்தில் பாதிப்புகள் வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் திருவையாறு ஐயாரப்பன் மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருப்பது நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் ஜோதிட ரீதியாக ஒரு சவாலான இடமாக கருதப்படும் 8வது வீட்டில் சனி பெயர்ச்சியை அனுபவிப்பார்கள். தொழில் முன்னேற்றம் சீராக இருக்கலாம், ஆனால் எதிர்பார்த்ததை விட மெதுவாக இருக்கலாம். பதவி உயர்வுகளில் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. இந்த காலகட்டத்தில் பொறுமை மற்றும் ஒழுக்கம் மிகவும் அவசியம் என்று கருதப்பட்டு வருகிறது. குறிப்பாக சிம்மராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெண்களிடம் வாக்குவாதம் வைத்துக் கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. அடிவயிறு சர்க்கரை தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. வண்டி வாகனங்கள் நகைகளை வாங்கும் யோகங்கள் உண்டு. பஞ்சாயத்து செய்து சில விஷயங்களை மற்றவர்களிடமிருந்து வாங்குவீர்கள். வாராக்கடன்கள் வராத பணங்கள் எல்லாம் வந்து சேரும். வேலைப்பளு அதிகரிக்கும். நேரமில்லாமல் சுற்றக்கூடிய சூழல் உண்டாகும். திடீர் பணவரவு உண்டாகும். பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. எதுவாக இருந்தாலும் நம்மால் செய்ய முடியும் என்கின்ற எண்ணம் ஏற்படும். எந்த வருத்தங்கள் இருந்தாலும் அந்த வருத்தங்கள் அனைத்தும் சரியாக கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். தேவையில்லாத கோபம் டென்ஷன் எல்லாம் குறையும். இரவு நேர பயணத்தில் உணவு விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. திடீர் அதிர்ஷ்டத்தால் வரன் கைகூடி வரும். 7ஆம் இடத்தில் நிறைய கிரகங்கள் அமர்ந்திருப்பதால் வேலை மற்றவர்களால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதிகமாக இருக்கும். கேது இருப்பதால் எந்த விஷயத்தையும் வெளியில் சொல்லாமல் செய்வது வெற்றிகளை தரும். புதிய முயற்சிகளை விட இருக்கும் முயற்சிகளை செய்வதே நல்லது. பஞ்சாயத்து செய்து வாங்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் வாங்கலாம். அதிக வட்டிக்கு கடன் கிடைக்கும். மறைமுகமாக என்ன நடக்கிறது என்பதை வெளியில் கண்டுபிடிப்பீர்கள். கணபதி வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொலைதூரத்தில் நல்ல செய்திகள் வந்து சேரும். மன அழுத்தத்தில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. யாரிடமாவது மன அழுத்தங்கள் இருந்தாலும் சமாதானம் செய்து தப்பித்துக் கொள்வதும் நல்லது. உங்களை பற்றி சிலர் உசுப்பேத்தி நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார்கள். அதீத கவனம் தேவை. 24 வயதை கடந்த சிம்மராசியினர் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் தொழிலிலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாமல் இருப்பதும் நல்லது. இரத்தத்தில் பரவும் நோய்களில் கவனம் தேவை. வாகனத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளால் தேவையில்லாத மனக்குழப்பமும் சங்கடங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டம். பெற்றோர் பெரியோர் இரத்த பந்தங்கள் நீங்கள் எது பேசினாலும் அதற்கு எதிராக பேசக்கூடிய காலகட்டம் என்பதால் கவனம் தேவை. தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கும். ஆரோக்கியம் மன அழுத்தத்தில் கவனம் தேவை. மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் எதிர்பாராத நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் தரப்போகிறது. அவர்கள் வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் முன்னேற்றம் அடையலாம். மேலும் அவர்களின் வேலையில் பதவி உயர்வுகளை பெறலாம். இந்த காலகட்டத்தில் அவர்களின் கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும். மேலும் வேலை அல்லது வணிகத்தில் முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகளை பெறலாம். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள உங்கள் பணிகள் இப்போது முடிக்கப்படலாம். இதனால் பொருளாதார நிலை மேம்படும். இந்த காலகட்டத்தில் அவர்களின் முடிவெடுக்கும் திறன் மற்றும் சிந்திக்க திறன் சிறப்பாக இருக்கும். இது அவர்கள் வேலையில் பெரிய முன்னேற்றத்தை உதவும். பணியிடத்தில் உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆனால் நீங்கள் அவற்றை முழு நேர்மையுடனும் திறமையுடனும் நிறைவேற்ற முடியும். இந்த காலகட்டத்தில் சில மூதாதையர் சொத்துக்களை பெற வாய்ப்புகளும் உள்ளது. இது அவர்களின் நிதி நிலைமையை வலுப்படுத்தும். அதிலும் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கேதுவின் நட்சத்திர மாற்றம் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வரும். இழுபறியிலிருந்து வந்த வேலைகள் முடிவுக்கு வரும். புதிய ஆற்றல் மற்றும் உற்சாகம் பிறக்கும். வேலையில் பாராட்டுகள் கிடைக்கும். புதிய பொறுப்புகளும் வழங்கப்படலாம். கடின உழைப்புக்கான பலன்கள் கிடைக்கலாம். நிலுவையில் இருந்த பணிகள் முடிவுக்கு வரும். பாதியில் என்ற பணிகள் மீண்டும் வேகம் எடுக்கும். ஆரோக்கியம் சிறக்கும். தீய எண்ணங்கள் எதிர்மறை சிந்தனைகள் விலகும். எதிரிகள் தாமாக விலகிச் செல்வார்கள். குடும்ப வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மை ஏற்படும். அனைத்து பிரச்சனைகளும் எளிதில் முடிவடையும். ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய காலகட்டம். கடந்த காலங்களில் சனி பகவானால் நிறைய பாதிப்புகளையும் சவால்களையும் சந்தித்து வந்திருப்பீர்கள். அதிகமாக இழப்புகளை சந்தித்திருப்பீர்கள். பணம் இழப்பு, வாழ்க்கை துணையால் பிரச்சனை என்ற நிறைய மன வருத்தங்களுடன் இருந்திருப்பீர்கள். இந்த குறுப்பேச்சு உங்களுக்கு பெரிய விடுதலைகளையும் நிம்மதி பெருமூச்சையும் கொடுக்கும் காலகட்டம். எல்லா விஷயங்களிலுமே நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நல்லதை சொல்ல போனால் கூட அது அவர்களை காயப்படுத்துமா என்று யோசித்து பேசுவதும் நல்லது. மற்றவர்களை பற்றி குறையே பேசாமல் இருப்பதும் நல்லது.
குரு முழு பாதுகாப்பையும் கொடுப்பார். நிறைய சட்ட சிக்கல்களில் இப்போது இருப்பீர்கள். இதற்கு முன்பு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போது குருவின் ஆதரவு இருப்பதால் சட்ட சிக்கல்களில் எந்தவிதமான அவமானமும் ஏற்படாது. ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள். தோல் கருமை சூரிய வெளிச்சம் படாமல் இருப்பதும் உங்களை நீங்களே கவனிக்காமல் இருந்திருப்பீர்கள். இனி உங்களை நீங்களே பார்த்து கொள்ளும் காலகட்டமாக இருக்கும். வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் நல்ல காலகட்டம். கடன் எல்லாமே தீரும் நல்ல காலகட்டம். வேலை போகுமோ என்று பயப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு வேலையில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. வேலையில் நிலைத்தன்மை ஏற்படும். அதற்கான வழிவகைகளை குரு பகவான் செய்து கொடுப்பார். இந்த மாதம் வரை அமைதியாக இருப்பதும் நல்லது. அதன் பிறகு அவர்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடும். இந்த மாதம் குரு பகவான் சிம்மம் வீட்டுக்கு வருகிறார். அந்த காலகட்டத்தில் இன்னும் நீங்கள் வலிமை பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இழந்ததையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய சூழல் ஏற்படும். நிம்மதி பெருமூச்சு விடும் காலகட்டமாக இருக்கும். தொழில் தொடங்க பிளான் போடலாமா தவிர தொழில் தொடங்காமல் இருப்பது நல்லது. வாழ்க்கையினுடன் அதிக பணம் சேரும். கடனை அடைப்பதற்கான வழிமுறைகளை கண்டறிவீர்கள். இழந்த பணம் எல்லாம் இனி மீண்டும் வரும். நிறைய இடங்களில் முடங்கியிருந்த பணங்கள் உங்களை தேடி வரும். திருமண அழைப்பு கைகூடி வரும். வாழ்க்கை துணையிடம் இணக்கமாக செல்வதும் நல்லது. இந்த மாதத்திற்கு பிறகு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். யோகம் உண்டாகும். ஆரோக்கியத்தில் உணவு முறையை கடைபிடிப்பதும் நல்லது. பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் வழிபாடு செய்வது, அந்த கோவிலில் உள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்னதானம் கொடுப்பது அனுகூலத்தை ஏற்படுத்தும். மனம் தெளிவடையும். இது ஒரு புறம் இருந்தாலும் வருட கோள்களில் குரு பகவான் 11வது இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவும். திருமண சுபகாரியங்கள் நடக்கும். பண சேமிப்புகள் உண்டாகும். புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உண்டு. இந்த மாதம் வேறு எந்த கோள்களும் உங்கள் ராசிக்கு சாதகமான பலன்களை வழங்காது. ராசிக்குள் கேது இருப்பதால் மனக்குழப்பம் காணப்படும். புதிய முயற்சிகள் தவிர்க்கவும். முன் யோசனை என்று எதையும் செய்யாதீர்கள். 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டைகள் வரக்கூடும். புதிய நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கவும். முன்பின் அறிமுகமில்லாத நபர்களிடம் உஷாராக இருக்கவும். அஷ்டம சனி நடப்பதால் பண விவகாரங்களில் கவனமாக இருக்கும். யாருக்கும் சிபாரிசு செய்யாதீர்கள். சொத்து பிரச்சனைகள் வரக்கூடும். கவனம். இந்த மாதம் சூரியன் 7 மற்றும் 8ஆம் இடங்களில் பலவீனப்படுவதால் அடுத்தவர்களின் பிரச்சனைகளில் தலையீடு வேண்டாம். வீண் வம்பு வழக்குகளில் மாட்டிக்கொள்வீர்கள். 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் முன்கோபம் அதிகமாக காணப்படும். சகோதரர்களுக்குள் மனக்கசப்புகள் வரக்கூடும். இந்த மாதம் சுக்கிரன் 7ஆம் இடத்தில் காணப்படுவதால் பெண்களுக்கு சங்கடங்கள் உண்டாகும். பழைய வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். புதனும் 7ஆம் இடத்தில் பலவீனப்படுவதால் ஞாபக மறதி அதிகமாக காணப்படும். சோம்பல் அதிகரிக்கும். பங்குச்சந்தை முதலீடுகள் நஷ்டத்தை உண்டு பண்ணும். கவனத்துடன் இருக்க வேண்டிய மாதம் இது. பரிகாரம். வாரம் தோறும் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் கால பைரவனுக்கு விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வரவும். தேய்பிறை அஷ்டமி வழிபாடும் சிறப்பை தரும். நல்லதே நடக்கும். மேலும் இதையெல்லாம் தாண்டி சிம்ம ராசிக்காரர்களின் குணாதிசயங்களை மேலும் ஆழமாக பார்த்தால் அவர்கள் வாழ்க்கையை மிகவும் உயர்ந்த பார்வையுடன் அணுகும் மனிதர்கள் என்று கூட சொல்லலாம். அவர்கள் செய்யும் எந்த செயலாக இருந்தாலும் அதில் ஒரு பெருமை மற்றும் சிறப்பு இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். சாதாரணமாக வாழ்வது அவர்களுக்கு பிடிக்காது. தங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு முன் மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களின் மனதில் எப்போதும் இருக்கும். அதனால் தான் சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்புகளை தேடி செல்லும் பழக்கம் உடையவர்கள். அவர்கள் பேசும்போது கூட ஒரு நம்பிக்கை நிறைந்த குரல் இருக்கும். அந்த குரலும் அந்த ஆளுமையும் மற்றவர்களை ஈர்க்கும் சக்தியாக மாறும். பல நேரங்களில் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஊக்கமளிக்கும் தலைவராக மாறிவிடுவார்கள். அவர்களுடைய மனதில் இருக்கும் பெருமை சில நேரங்களில் ஆணவமாக தோன்றினாலும் உண்மையில் அது தங்களின் ஆளுமை மீது இருக்கும் நம்பிக்கையின் வெளிப்பாடாகும். சிம்ம ராசிக்காரர்களின் நண்பர்கள் வட்டம் பொதுவாக பெரியதாகவும் இருக்கும். காரணம் அவர்கள் எளிதில் மற்றவருடன் பழகும் தன்மை கொண்டவர்கள். ஒருவரிடம் நட்பாக பழக ஆரம்பித்தால் அந்த நட்பை மிகவும் உண்மையுடனும் காப்பாற்றுவார்கள். அவர்களிடம் ஒரு ராஜகுணம் இருப்பதால் நண்பர்களுக்காக செலவழிக்கவும் தயங்க மாட்டார்கள். சில நேரங்களில் மற்றவர்கள் சிரமத்தில் இருந்தால் உடனே உதவி செய்யும் மனப்பான்மை அவர்களிடம் இருக்கும். ஆனால் அவர்களை யாராவது துரோகம் செய்தால் அதை அவர்கள் ஒருபோதும் எளிதாக மறந்து விடுவார்கள். அந்த நினைவு அவர்களின் மனதில் நீண்ட காலம் இருக்கும். அதனால் சிம்ம ராசிக்காருடன் உண்மையாக நட்பாக இருப்பார்கள். அவர்களின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான இடத்தையும் பெறுவார்கள். பண விஷயங்களில் சிம்மராசிக்காரர்கள் பெரும்பாலும் பெரிய கனவுடன் செயல்படுவார்கள். அவர்களுக்கு சிறியவுடன் சாதனைகள் போதாது. அவர்கள் எப்போதும் பெரியவுடன் முன்னேற்றத்தை விரும்புவார்கள். பணம் சம்பாதிக்க அவர்கள் கடினமாக உழைப்பார்கள். ஆனால் அதே சமயம் பணத்தை வாழ்க்கையை அழகாக அனுபவிக்கவும் பயன்படுத்துவார்கள். நல்ல உடை, நல்ல வீடு, மதிப்புள்ள வாழ்க்கை முறை. சில நேரங்களில் அவர்கள் மிகுந்த பெருமையுடன் செலவழிப்பதால் சேமிப்பு குறைவாக இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் கிடைத்த வாய்ப்புகள் அவர்கள் மீண்டும் உயர்ந்து நிற்கும் திறன் கொண்டவர்கள். அவர்களுடைய தன்னம்பிக்கை அவர்களை பல தடவைகளை கடக்க உதவும். மேலும் சிம்மராசிக்கார மறைமுகமான குணங்களில் ஒன்று, அவர்கள் வெளியில் மிகவும் தைரியமாகவும் உறுதியுடனும் தோன்றினாலும் உள்ளத்தில் மிகவும் உணர்ச்சி பூர்வமானவர்கள் என்பதுதான்.
மேலும் ஒருவரிடம் உண்மையான அன்பு வைத்துவிட்டால் அந்த உறவை மிகவும் பாதுகாப்பார்கள். அந்த உறவை காப்பாற்றுவதற்காக பல சமயங்களில் தங்களுடைய ஈகோவையும் தாழ்த்தி கொள்ளக்கூடிய மனப்பான்மை கூட அவர்களிடம் இருக்கும். சிம்மராசி ஆண்களின் குணாதிசயங்களை பார்த்தால் அவர்கள் பொதுவாக மிகவும் கம்பீரமான ஆளுமையை கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் நடந்து கொள்வது, பேசுவது, மற்றவர்களை அணுகுவது இவை அனைத்திலும் ஒரு தலைமைத்தன்மை தெரியும். அவர்கள் ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் தானாகவே கவனத்தை ஈர்க்கும் ஆளுமையாகவே இருப்பார்கள். வாழ்க்கையில் பெரிய இலக்குகளை வைத்துக் கொண்டு செயல்படுவார்கள். தங்கள் குடும்பத்தினருக்கும் பாதுகாப்பாகவும் வசதியாக வாழ்க்கையை அமைத்து தர வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் மிகவும் வலுவாகவே இருக்கும். அதே போல சிம்மராசி பெண்களின் குணாதிசயங்களை பார்த்தால் அவர்கள் மிகவும் அழகான ஆளுமை மற்றும் தன்னம்பிக்கை கொண்ட பெண்களாக இருப்பார்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் தங்களை நம்பிக்கையுடன் வெளிப்படுத்துவார்கள். அவர்களுக்கு சுயமரியாதை மிகவும் முக்கியமான ஒன்று. யாரிடமும் தாழ்ந்து பேசுவதையும் தங்களை குறைத்து காட்டிக் கொள்வதையும் அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அதே சமயம் அவர்கள் மிகவும் அன்பானவர்களாகவும் குடும்பத்தை மதிக்கும் பெண்களாகவும் இருப்பார்கள். குடும்பத்தில் உள்ளவர்களை பாதுகாப்பதிலும் அவர்களுக்கு ஆதரவாக நிற்பதிலும் அவர்கள் மிகவும் உறுதியானவர்கள். சிம்மராசி பெண்கள் தங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய விரும்பும் திறமையானவர்களாகவும் தங்களுடைய கனவுகளை நனவாக்கும் தைரியம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். சிம்மராசி வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் வாய்ப்புகளும் முக்கிய பங்கு வகிக்கும். அவர்கள் சில சமயங்களில் திடீரென பெரிய வாய்ப்புகளை பெறக்கூடியவர்கள். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியும். அவர்கள் செய்யும் வேலைகளில் பெரும்பாலும் புகழும் மரியாதையும் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம். காரணம், அவர்கள் எந்த வேலைகளையும் முழு மனதுடன் செய்து முடிக்க முயற்சி செய்வார்கள். சில சமயங்களில் வாழ்க்கையில் சவால்கள் வந்தாலும் அவர்களுடைய தன்னம்பிக்கை மிகவும் உறுதி அந்த சவால்களை கடக்க உதவும். மொத்தத்தில் பார்த்தால் சிம்மராசிக்காரர்கள் சாதாரண மனிதர்களாக மட்டுமில்லாமல் சிறு ராஜகுணம் கொண்ட ஆளுமையாக வாழ்பவர்கள் என்று கூட சொல்லலாம். அவர்களுடைய வாழ்க்கை பல அனுபவங்களாலும் உயர்ந்த கனவுகளாலும் பெரிய இலக்குகளாலும் நிரம்பியதாக இருக்கும். தங்களை நம்பி தொடர்ந்து முயற்சி செய்தால் அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளையும் சாதனைகளையும் அடையக்கூடியவர்கள். அவர்களுடன் இருக்கும் மனிதர்கள் அவர்களின் ஆளுமையால் ஈர்க்கப்பட்டு அவர்களை மதித்து நேசிக்க தொடங்குவார்கள். அதே நேரத்தில் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் முயற்சியில் இருப்பார்கள். அதனால் பல சமயங்களில் அவர்கள் சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் பெறும் நிலைக்கு உயர்வார்கள். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.